சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று ஏப்பம் விடுவாங்க. சில பேருக்கு சாப்பிடாமலும் கூட ஏப்பம் வரும். இங்கிலீஷில் அதை பர்ப்பிங்னு சொல்லுவாங்க. அது எதனால் ஏற்படுதுன்னா, சாப்பிடும்போது நம்ம ஒவ்வொரு வாய் சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டை முழுங்கும் போது அது கூடயே சேர்த்து காற்றையும் நம்ம உள்ளே முழுங்குறோம். அந்த காற்று முழுங்குறப்போ உள்ளே போய்ட்டு சாப்பாடெலாம் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த காற்று வந்து வெளியேறும். அதுதான் ஏப்பம்னு சொல்கிறோம். அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்சளவு சாப்பாடை மெல்லும் போது வாயை மூடி அப்படி மெண்டோன்னா காற்று உள்ளே போகாமல் இருக்கும். சில பேர் நான் சாப்பிடவே இல்லாட்டி எனக்கு ஏப்பம் வருதுன்னா அது காரணம் என்ன, தண்ணி குடிக்கிற முறை. தண்ணி குடிக்கும்போது அந்த டம்ளர்லையோ அந்த பாத்திரத்தில் வாய் வச்சு குடிக்கணும். நம்ம அண்ணாக்கு அப்படி ஊற்றும் போது தண்ணி கூடயே சேர்ந்து நம்ம வாயை ஓப்பன் பண்ணியிருக்கனால அது மூலமாகவும் வாய்க்குள்ளே காற்று போகும், காற்று வயிற்றுக்குள்ளே போய் அதுவும் ஏப்பத்தை உண்டாக்கும். இதெல்லாம் இல்லாமல் முக்கியமாக இந்த காக்காவே கத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எல்லாம் முக்கியமாக கடையில் விற்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதை வாங்கி குடித்தா அதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் இந்த மாதிரி ஏப்பத்தை உருவாக்கக்கூடியது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.